மேட்டுப்பாளையம் அருகே வணிக நிறுவனத்திற்குள் புகுந்த அரிய வகை உயிரினமான மரநாய் பிடிக்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி. இங்குள்ள வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, மான் மற்றும் பல அரிய வகை விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் உள்ள பழைய இரும்பு வணிக நிறுவனத்தினுள் அரிய வகை உயிரினமான மரநாய் புகுந்தது. இது குறித்து கடையின் உரிமையாளர் அகமது வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் 1 மணி நேர தேடலுக்கு பின்னர் மரநாயை பிடித்தனர். 4 வயதுடைய அந்த மரநாய் இரவில் உணவு தேடி வந்து வழி தவறி இருக்கலாம் என்று வனத்துறையினர் கூறினர். பிடிப்பட்ட மரநாயை வனத்துறையினர் இரும்பு கூண்டில் அடைத்து கல்லார் வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். 2 மணி அளவில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை ரோடு பகுதியில் உள்ள திரு அகமது என்பவருடைய குடோனில், பழைய இரும்பு குடோனில் சிவிட் கேட் என்று அழைக்கப்படக்கூடிய மரநாய் ஒன்று புகுந்து விட்டதாக வன உயிரினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி எங்கள் அறக்கட்டளை சார்ந்த நானும் திரு டேவிட், ஜெனோ, மோன் ஆகியோர் சென்று அந்த சிவிட் கேட்டை பிடித்து வனத்துறையினர் உதவியுடன் காட்டுக்குள் அனுப்பி வைத்துள்ளோம். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இதுபோன்று அரிய வகை விலங்குகள் வெளியே வருவது தற்போது அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.